வணக்கம் நண்பர்களே. பிஎம் கிஷான் திட்டம் கணவன் மனைவி இருவரும் பிஎம் கிஷான் தவணை தொகையை பெற முடியுமா பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2000 வீதம் 3 சம தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 21 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் தற்போது 22வது தவணைக்காக காத்திருக்கின்றனர். இந்த முறை தவணை தொகையை பெற EKYC மற்றும் விவசாயி ID விதிகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று அரசு தெளிவுபடுத்தி உள்ளது. இவை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் தவணை தொகை வழங்குவதில் தாமதம் அல்லது நிறுத்தம் ஏற்படலாம். பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் தவணை தொகையை பெற முடியுமா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. திட்ட விதிகளின்படி ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரே ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தின் பயனாளியாக இருக்க முடியும். கணவன் மற்றும் மனைவி இருவரும் விவசாயிகளாக இருந்தாலும் இருவருக்கும் தனித்தனியாக ரூபாய் 6000 வழங்கப்படாது. குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே பயனாளியாக கருதப்படுவார். இருவரிடமும் தனித்தனியாக நிலம் இருந்தாலும் இரட்டை தவணை பெறுவது விதிகளுக்கு எதிரானதாகும். இவ்வாறு தவறாக பலன் பெற்றது கண்டறியப்பட்டால் வழங்கப்பட்ட முழு தொகையையும் அரசு மீட்டெடுக்கலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை கடந்த நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் 22வது தவணை 2026 பிப்ரவரி இறுதிக்குள் வெளியாகலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ தேதியை மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. 22வது தவணையை பெற EKYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் இந்த செயல்முறையை நிறைவு செய்யாத விவசாயிகளின் தவணை நிறுத்தப்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் pmkishan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் அல்லது அருகில் உள்ள CSC மையத்திற்கு சென்று சேவை மையத்திற்கு சென்று EKYC பணியை செய்து முடிக்கலாம். பிஎம் கிசான் தவணை நிலையை அறிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்வு செய்து பதிவு எண்ணை உள்ளிட்டு விவரங்களை பெறலாம். பதிவு எண் தெரியாவிட்டால் நவ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ற விருப்பத்தின் மூலம் அதை அறிந்து கொண்டு நிலையை சரிபார்க்கலாம். ஸோ பிஎம் கிஷான் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக வாங்க முடியாது. யாராவது ஒரு ஆள் தான். தனித்தனியாக நாங்கள் வச்சுருக்கோம் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இது அந்த விதிக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யாரும் இன்னும் KYC அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கங்க. 22வது தவணை விரைவில் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.